ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராத்தி முட்டு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதெல்லாம் வதங்கிட்ட பிறகு நீட்டாக கட் பண்ணி வச்சா 2 வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இதுவும் வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம மஷ்ரூம் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து இதையும் வதக்கிடுங்க. அது வதங்கிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு அதையும் வதக்குங்க. இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கியது பாருங்கள். மஷ்ரூம்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. இதை வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ பாசுமதி அரிசி 2 கப் ரைஸ் நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து போட்டிருக்கேன். அதையும் போட்டுருங்க. லைட்டாக இது பண்ணுங்க, ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. அப்புறம் அரிசி உடஞ்சிடும். சாப்பாடு ஆகும்போது உடஞ்சிடும். இப்போ 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி லைட்டாக இது பண்ணி விடுங்க. போட்டு அப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. லைட்டாக கிளறிட்டு மேலே கொத்தமல்லி போட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த விசில் வந்துருச்சு. காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. அரிசி நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக அழகாக வரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.